டென்மார்க்கில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க ஒரு 33 வகையான க்ரைட்டீரியாவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மெரினா பீச்சில் ஃபிட் ஆகுதான்றதான் கேள்வியே. எஸ், சீக்கிரமாகவே மெரினா பீச்சும் இந்த ப்ளூ ஃப்ளாக் கான்செப்டுக்குள்ளே வரப்போகுது. அந்த 33 க்ரைட்டீரியாவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பீச் வந்து ரொம்ப சேஃபாகவும் க்ளீனாகவும் இருக்கணும், தண்ணி சுத்தமாக இருக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ ஓவராலாக ஈகோ சிஸ்டமும் கரெக்டாகவே அமையணும். அந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வரும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச் தான். அது வந்து கோவளமில் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலே மிக நீளமான பீச்சான இந்த மெரினா பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் கான்செப்ட் இன்னும் வரவே இல்லை. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸை இப்போ கவர்மெண்ட் முன்னெடுத்திருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த பீச் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ சீக்கிரமாகவே சென்னையோடைய மெரினா பீச் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை.